கடவுளால் படைக்கப்பட்டது தான் ஜின்னு, சரிங்களா? ஆமா. ஆனா கடவுளுக்கு மேல போகுதுன்னா காரணம் என்ன தெரியுமா? எவ்வளோ பேர் சொத்துக்கு ஆசைப்பட்டு செய்வன மூலியமா எத்தனை குழந்தைகளை காலி பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா? இதை நான் சொல்லும்போது மீடியாவில் பார்க்குறவங்க, பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே கண்ணீர் வரும். எத்தனை பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு இன்னைக்கு நாட்டில் இவ்வளோ தகாத வரவால் எவ்வளோ போயிருக்கிறாங்க தெரியுமா? நாசமாக போயிருக்கிறாங்க. ஒருத்தவங்க நம்பி பாடுபட்டு எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? ராத்திரியில் குளிரில் நடுங்கிற குளிரில் பனி நாளில் வந்து நிற்கிறாங்க 2 மணிக்கு 3 மணிக்கு உதறிக்கிட்டு பேசக்கூட முடியல. அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது மிருகமாக இருந்தாலும் மாறும் மனசு. ஆனால் உங்கள் தலையை சுற்றி முச்சந்தியில் வைக்கும்போது அது மறைஞ்சிடும். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் அப்படியே ஓப்பன் நைஸில் தான் உங்கள் தலையை சுத்தாமல் அது மறையவே மறையாது. தவறு செய்தவன் மனம் திருந்தி வரும்போது கண்டிப்பாக இனி நான் தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது அவன் எந்த நபத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அவனை எலெக்ஷனுக்கு அப்புறமா சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தா நீங்க சிஎம் ஆக்கி கண்டிப்பா வரவங்களை விட்டுறீங்களா? கண்டிப்பா நான் செய்து தருவோம்மா. இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சிஎம் ஆக்கி விட்டுருவீங்க. கண்டிப்பா பிஎம்மாவே ஆக்குவேன். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரிஹானா. இப்போ நமக்கு கெஸ்டா வந்திருக்கவர் யாருன்னா ஜின் பார்த்திபன். வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கடவுளை விட எனக்கு ஜின்னு தான் வந்து பவர்ஃபுல்லானது நீங்க சொல்றீங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுளால் படைக்கப்பட்டது தான் ஜின்னு, சரிங்களா? ஆமா. ஆனா கடவுளுக்கு மேல போகுதுன்னா காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு பாதிக்கப்பட்டவங்க. நீங்க போய் கோயிலில் அழுதாலும் அவங்களை அடிச்சவனுக்காக அழுதாலும் கடவுள் அங்க தீர்ப்பு கொடுக்காது. ஏன்னா ரெண்டுமே பிள்ளையா பார்க்கும், சரிங்களா? அதுக்கு ரெண்டுமே தேவை. பாதிக்கப்பட்டவனுக்கும் நியாயம் கிடைக்காது, அடிச்சவனுக்கும் ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா எல்லாமே பொதுவாக போயிடுது. அப்போ கோயிலில் போய் எவ்வளோ பேர் அழுகுறாங்க? ஆமா. இப்போ ஒரு காவல் நிலையமோ இல்லை மற்ற இடமோ போகிறாங்க வராங்க, அது வேற அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் எவ்வளோ பேர் பல பேர் இப்போ கோவிலில் உட்காந்து கோயிலே அழுகுறாங்க. அவனை என்ன இப்படி பண்ணிட்டான், ஏதாவது பண்ணுங்கன்னு அவனை உடனே அழிச்சிடுறாங்களா? கடவுள் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருந்துரும். ஆனால் ஜின் வந்து ஒரு சில வீட்டில் அப்பா அம்மா பேச்சை கேட்காம பிள்ளைங்க இல்லை, அதே தான். அவங்க தான் பெற்றாங்க, 10 மாதம் சுமந்தாங்க, அவங்க தான் 10 வருஷம் 20 வருஷம் வளர்த்தாங்கன்னு அவங்க பசங்க அந்த பேச்சை கேட்குதா? அதே மாதிரி தான் ஜின். கடவுள் தான் படைச்சது, கடவுள் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஜின் அவங்க பேச்சை கேட்கல, கடவுள் பேச்சை. இது ஒன்று தான். எப்படி பிள்ளைங்க தாய் தகப்பன் பேச்சை கேட்கலையோ அதே மாதிரி தான் கடவுளுக்கு பிள்ளைங்க ஜின்னு தான் பிள்ளை தான், சரிங்களா? அது கடவுள் பேச்சுக்கே அடங்கலை. இப்போ அதை யார் வணங்கி போகிறாங்களோ நியாயம்னு தெரிஞ்சால் அவங்களுக்காக போராடும். அது கடவுளே சொன்னாலும் தடுக்காது. இப்போ போய் ஒருத்தவனை அழிக்க போகுது, இப்போ ஒரு எதிரி ரொம்ப தப்பு பண்ணுறவன், ரொம்ப தவறு செய்கிறவனை ஜின்னு அழிக்க போகும்போது கடவுள் தடுக்கும் போது கடவுளுக்கு அது பேச்சை கேட்காது. நல்லதுக்காக எதை ஒன்றாலும் செய்யும் ஜின்னு. அதை வேண்டி வரவங்களுக்காக எதையும் செய்யக்கூடியது தான் ஜின்னு, சரிங்களா? ஏன்னா நான் சொல்கிற வார்த்தையிலே அர்த்தமும் உண்டு. கடவுளால் படைக்கப்பட்டது தான், கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை, கடவுளால் படைக்கப்பட்டது தான் ஜின்னு. ஆனால் ஜின்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வேறு, ஆக்டிவிட்டீஸ்லாம் வேறு. இப்போது கோச்சிக்கிட்டு முருகர் வந்து கோச்சிக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு போகலையா? அதுவும் கடவுள் தானே. இப்போ இவ்வளோ மேலோகத்தில் அந்த படத்துங்களில் காட்டுறாங்க இல்லையா? எவ்வளோ கடவுளுக்குள்ளேயே பிரச்சனை வருது இல்லையா? கலியுகத்தில் சண்டை வருது போகுது இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே உண்டு. ஜின்னுக்கும் கடவுளுக்கும் சண்டை உண்டு. கடவுள் இல்லைன்னு சொல்லலையே. கடவுள் பார்க்கறத கூட பொறுமையாக அவனை கெட்டவனை தானே இன்னைக்கு தூக்கி விடுது இந்த காலகட்டத்துக்கு. நல்லவங்க எங்க நல்லா இருக்கிறாங்க சொல்லுங்க. ஆனா நீங்க கேரண்டியா சொல்றீங்க கெட்டவனுக்கு இது வந்து வலி பிரச்சனையை தீர்த்து தராது, நல்லவனுக்கு மட்டும் தான். அவனும் கெட்டதும் பண்ணிட்டு போய் அவனும் அந்த கடவுளை தானே கும்பிடுறான், அவனும் அந்த கடவுளை தானே வணங்குறான். சரியா போச்சு. தப்பு பண்றவனுக்கும் அந்த கடவுள் துணை இருக்குது, நல்லவனுக்கும் துணை இருக்குது. நான் சொல்ல வர்றது அப்படின்னா இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ பேர் இன்னைக்கு ஜெயில் பூரா பாருங்க. உள்ளக்கிறவங்களாம் தியாகியா, முத்தம் காந்தியா, எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணவங்க அவங்கெல்லாம் பாருங்க. கொஞ்ச நாள்ல வெளியே வந்து என்னென்ன அட்ராசிட்டி அட்டகாசம் பண்றாங்கன்னுட்டு, சரிங்களா? தவறு குறையுதா ஏறுதா? ஏறிட்டு தான் இருக்கு. ஏன் படைக்கும் போதே கடவுள் தப்பு பண்றவனை படைக்காம நல்லவனா படைச்சிட்டு போயேன். நீங்க படைக்கும் போதே
இவனுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்து நல்லவனா படிச்சுட்டு போயேன். ஏன் கொலை கொள்ளை நாட்டிலலாம் நிறைய இல்ல கற்பழிப்பு படைக்கும் போது நல்லவனா தான் பிறக்குறாங்க கொல்றாங்க. ஆனா கூட இருக்கிற சகவாசம் போற அது பாதை தான். எங்கிருந்து வருது? கடவுள் காப்பாற்ற வேண்டியது தானே. எல்லாரையுமே திருத்தி ஒரு மனதை கடவுளாச்சே நீ தான். அதுதான் அப்பதான் கண்ணு கட்டிக்கிட்டு தண்டனை உட்கார்ந்துட்டாரு. இங்க நான் என்ன சொல்றேன், தண்டனை கொடுப்பேன். பாதிக்கப்படுறவங்கள வந்து என்கிட்ட என்ன நம்பி வர்றவங்களுக்கு யாரா இருந்தாலும் நான் தண்டனை கண்டிப்பா அவங்க சப்போர்ட்டா நின்னு நான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். இதை தான் நான் சொல்றது. எவ்வளவு பேர் சொத்துக்கு ஆசைப்பட்டு செய்வன மூலியமா எத்தனை குழந்தைகளை காலி பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுமா இது? இதை நான் சொல்லும்போது மீடியாவில் பார்க்குறவங்க பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே கண்ணீர் வரும். எத்தனை பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு இன்னைக்கு நாட்டில் இவ்வளோ தகாத உறவால எவ்வளோ போயிருக்கிறாங்க தெரியுமா? ம். நாசமாக போயிருக்கிறாங்க. ஒருத்தவங்களை நம்பி பாடுபட்டு எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த மக்களுக்காக தான் இப்போ நான் பேசுகிறேன். ஓகே. சரிங்களா? எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் வீட்டுக்கோ தன் தற்பெருமையோ பேசுறதுக்காக நான் இங்கே இல்லை. மக்களுக்காக மட்டும் நான் பாதிக்கப்படுறவங்கள பார்த்துருக்கிறேன். பாதிக்கப்படுறவங்கள கூட தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களா கூட தான் தொடர்பில் இருக்கிறேன். எல்லா கஷ்ட நஷ்டமும் நான் பார்த்தவன் நான். ராத்திரியில் குளிரில் நடுங்கிற குளிரில் பனி நாளில் வந்து நிற்கிறாங்க 2 மணிக்கு 3 மணிக்கு உதறிக்கிட்டு பேசக்கூட முடியல. அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது மிருகமாக இருந்தாலும் மாறும் மனசு, கல்லாக இருந்தாலும் கரையும். அப்போ நான் ஒரு மனுஷனாச்சே, எனக்கு மனசு மாறாது. ம். சரிங்களா? அதோட ஈவிரக்கத்தை பார்த்தும் அவங்கள பார்த்தும் நம்ம ஒரு வழி நடத்தாம விட்டுற முடியுமா? எவ்வளோ ஒரு தூரத்துலேருந்து எவ்வளோ நம்மளை நம்பி வெளிநாடு இருந்தெல்லாம் நைட்டு பகல் வராங்க. எந்த இடமே தெரியல. கடவுளை கூட நம்பாமல் என்னை நம்பி வராங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. இவங்க காப்பாற்றுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே வராங்க. அவங்களுக்கு நம்ம செய்தோம்னா ஒரு சிறு தவறு செய்தால் கூட சரிங்களா, அதை விட ஒரு தவறான ஒரு கருத்தே கிடையாது. நம்ம அவங்களுக்கு செய்யறது வந்து பச்சை துரோகம்னு சொல்லலாம். ஆனா பிரச்சனைன்னா நேர்ல வந்துதான் ஆகணுமா? கண்டிப்பாக கட்டாயம். வர முடியாதவங்க இப்போ வெளிநாடு இதெல்லாம் இருக்கவங்களாம் வர முடியாதவங்களுக்கெல்லாம் ஃபோன் மூலயமாவே இங்கேருந்து கனடா, நைஜீரியா இந்த நாட்டுக்கெல்லாம் எல்லாம் இங்கிருந்தே நான் செய்திருவேன். அவங்க புகைப்படமோ அவங்க பேர் அம்மா பேர் இருந்தாக்கா இங்கிருந்தே நான் செய்வேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகணும். ம். உடனடியாக அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற டார்ச்சர்லேருந்து அவங்க மீண்டு வரணும். ஓகே. சரிங்களா? எதையுமே வந்து விட்டு வைக்க முடியாது. வர்றவங்க இப்போ நம்ம மற்றபடி மற்ற லோக்கலில் இருக்கிறவங்க வந்து தான் நேரில் வந்து பொருள் வாங்கிக்கணும். ஓகே. உங்ககிட்ட பொருள் இருக்கு. பொருள் ஆமாம், வாங்கிக்கணும். நான் அந்த ஜின்னை தருவேன். நீங்க ஒரு பொருள் குடுப்பீங்க. அத அவங்க கொண்டு போவாங்க. அவங்க இடத்துல அது வெளிநாட்டுல இருந்தா கூட பரவால்ல. அவங்க அந்த வச்ச இடத்துல இருந்து காணாம போயிடும். காணாம போயிடும். அதுதான் வந்து உங்க பொருளா? ஆமாம், அது எப்படிங்க அது சாத்தியமா? அதுதாம்மா சாத்தியம். அதுதாம்மா தொழில் ரகசியம். அதையும் மீடியாவில் சொல்ல விட்டு எல்லாரையுமே இது பண்ணிடக்கூடாதுமா. இல்ல ஒரு பொருள் நம்ம ஒரு ஓடோனில் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நிறைய ஒரு அது மாதிரி வைப்போம். தன்னார ஒரு மறையணும். மாதிரி கல்லா இருக்கும். கலர் கலரா இருக்கும். அந்த ஓடோனில் மாதிரி ஒண்ணு வைப்போம். அது காத்துல கரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்றீங்களா? அதெல்லாம் கிடையாதுமா. ஆஹா. இது வந்து என்ன சொல்றதுன்னா என்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரு ஜின்னு. அதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நேரடியாகவே காட்டுறேன். நான் கொடுக்குற பொருளில் நீங்கள் ஓப்பனும் தேவையில்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கும் கவரில். சரிங்களா? ஓகே. சாதாரண ஒரு கவரில் தான் கொடுக்குறேன். நீங்கள் இங்கேயே எடுத்து கையிலேயே கூட எடுத்துகிட்டு போகலாம். கவர்லேருந்து கையிலேயே எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஓகே. வீட்டுள்ளே ஓப்பனாகவே வைக்கலாம், கரையாது. வெயிலில் வைக்கலாம், கரையாது. ஐஸில் வைக்கலாம், கரையாது. ஆனால் ஓகே. உங்கள் தலையை சுற்றி முச்சந்தியில் வைக்கும்போது அது மறைஞ்சிரும். ஆ. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் அப்படியே ஓப்பன் ஐஸில் தான் உங்கள் தலையை சுத்தாமல் அது மறையவே மறையாது. இல்லங்க இத நான் வந்து ஒரிஜினலாவே பார்த்தே ஆகணும் இந்த கண்டிப்பாக விஷயங்கள் நான் எல்லாம். காட்டுறேன். இப்போ நீங்க கடைசியா என்ன பிரச்சனைக்கு உங்ககிட்ட வந்து எந்த பிரச்சனை நீங்க ஷார்ட் அவுட் பண்ணீங்க? எவ்வளவு நாள்ல நீங்க ஷார்ட் அவுட் பண்ணீங்க அத? இப்போ வந்த சமீபத்தில் வந்த பிரச்சனைமா, வெளிநாட்டில் நடந்த சம்பவம் இது. ம். தான் பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஒரு தாய் தான். கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. ம். 30 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 2 பசங்க ம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா வளர்த்தாங்க. ரொம்ப வெளிநாட்டிலே தான் இன்னமும் அவங்க கனடா நாட்டில் தான் இருக்கிறாங்க. ம். கடைசியில் இன்றைக்கி அந்த தாய்க்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல. அந்த தாயோட மனவேதனை உளைச்சலோடு அவ்வளோ ஒரு மரணத்திற்கு இதுக்கே போயிட்டாங்க. பசங்களும் சரி மருமகளும் சரி யாருமே அவங்கள பார்க்கல. அந்த அம்மா ரொம்பவும் இறப்பு ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் என்கிட்ட கண்ணீரோட பேசினாங்க. இன்றைக்கி மீண்டும் பிள்ளைங்க மருமகள் பிள்ளை பேர குழந்தைங்க என்கிட்ட இருந்தாங்க. அவங்க பெருசாக சத்துவ பணமோ காசுக்கெல்லாம் அவங்க ஆசைப்படலை, எதுவும் ஆசைப்படலை. ம். என் பேர பசங்க என் வீட்டில் என் பிள்ளைங்க என் மருமகள் என் கூட இருக்கணும்னாங்க. அது ம். வந்து சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு. நம்ம நாட்டிலே சொல்லலாம் மருமக கொடுமை என்னென்ன ஆமா நடக்குதுன்னு. ஆமா. அங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய கொடுமைன்னு அது வெளியே யாருக்கும் சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம நாடு மாதிரி இப்போ பக்கத்து வீட்டில் உட்கார்றவங்கள நாடு கிடையாது. அதெல்லாம் ஆமா. எதுவாக இருந்தாலும் தனிமையிலே தான் கஷ்டப்படணும், தனிமையிலே தான் இருக்கணும், யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. மிஷின் ம். வாழ்க்கை அங்கெல்லாம். அந்த மாதிரி தாய்க்கு நான் செத்து போகிற ஸ்டேஜில் இருந்தவங்கள இன்றைக்கி மாற்றி விட்டு பேர பிள்ளைங்களோட எனக்கு வீடியோ காலில் கூப்பிட்டாங்க. எத்தனை நாள்ல இந்த மாதிரி பிரச்சனை ஷார்ட் ஒரே அவுட் பண்ணீங்க? வாரத்திலே ரெடி பண்ணிட்டேன் நான் அதை. அப்படியா? அவங்க என்ன உங்ககிட்ட அந்த பொருள் சொன்னீங்களா? அத அனுப்பி விட்டீங்களா? இல்ல அவங்க வந்து வாங்குனாங்களா? இல்லைம்மா, அது வந்து அவங்கள அந்த நாட்டுக்கு ஒரு சில நாட்டுகளுக்கு வந்து பொருள் கொண்டுட்டு அனுப்ப முடியாது கொரியர். அவங்க தான் வந்து கொண்டுட்டு போகணும். ஆனால் இவங்க லேடின்றதால இவங்க வரவும் முடியாது. அதனால் அவங்க பேர் டீட்டெயிலெலாம் கேட்டேன். அதை வச்சு நான் இங்கேயே நான் செய்துட்டேன். ம். அடுத்தது நம்ம திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ரொம்ப பழகி ஒரு பெண்ணை வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகி இருக்கிறாங்க.
அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நட்பு தொடர்ந்து இருக்குது. அந்த பொண்ணு நம்பி ஏமாந்து இவன் கூட வந்துட்டா புருஷனை விட்டுட்டு. இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே இழந்துட்டு கடைசியில் அந்த பொண்ணை என்ன பண்ணா ரோட்டில் விட்டுட்டு போயிருக்கலாம். இப்படி ரோட்டில் விட்டு தள்ளிட்டு போகலாம். அந்த மாதிரி கரையா அந்த பொண்ணை விட்டுட்டு இவன் வேற ஒருத்தி கூட போயிட்டான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போனாலும் சேர்க்க மாட்டேன்றாங்க. பேரும் கெட்டு போச்சு. அந்த பொண்ணு ஒரு மரண நிலைக்கு போய் அந்த பொண்ணு என்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என் கூட வேலை செய்கிற கம்பெனிலேருந்து என்கிட்ட கொண்டாந்தாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அந்த பொண்ணு டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க சார் என்கிட்ட வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு ஃபோன் போட்டு இந்த 3 மாதம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு நம்பிக்கையோட புது வாழ்க்கையை நான் தொடங்குவேன், நல்லபடியாக நான் இருப்பேன்ற சந்தோஷமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நான் நிறைய செய்திருக்கலாம். இந்த மாதிரி கணக்கில் எண்ணிக்கையில் அடங்காது. தொழிலில் ஒருத்தவர் ரொம்ப திருப்பூரில் ஒருத்தவர் ரொம்ப பெரிய லெவலில் இருந்தார். பெரிய எல்லாருக்குமே தெரியும், நல்ல லெவலில் இருந்தார். நிறைய நஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு எதுக்குமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் கீழே போயிட்டார் அடிமட்டத்துக்கு லெவலுக்கு. அவருக்கு இருந்த ஒரு சொத்தும் கேஸில் இருந்தது. அதை சமீபத்தில் அது ஜெயிக்காதனே முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அதை நடத்துகிற அளவுக்கு ஒரு காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த சொத்தை நான் மீட்டு கொடுத்து இன்னைக்கு திரும்ப அந்த தொழிலில் வந்து நல்லா பிரகாசமாக இருக்கிறாரு. சொத்து விஷயத்துல பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஷார்ட் அவுட் பண்றீங்க. எல்லாமே என்னென்ன பிரச்சனைகள் மனிதனுக்கு இருக்குதோ அத்தனை பிரச்சனைக்கு மாந்திரிகத்தில் வழிமுறைகள் உண்டு. நீங்கள் ஒரு நாளைக்கு என்னோட இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் வர கிளைண்ட்டுங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்ன நடக்குது, யார் யார் என்ன பேசுகிறோம்ட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நான் சொன்னது கம்மி, ரொம்ப மிகையாகவே சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக ஜின்னால் தீர்த்து கொடுக்க முடியும். ஜனங்க மத்தியில் இருக்கிறது வந்து கவலை வேதனை மட்டும்தான். அவங்களுக்கு வந்து உள்ளுக்கு நம்ம கிட்ட இருந்து வரும்போது அவங்க என்ன நினச்சி வராங்க, இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சா போகிறோம், நம்ம நல்லபடியாக நல்ல வாழ்க்கை கிடைச்சா போகிறோம் தான் வராங்க. அவங்க வேற எதையும் நம்ம கிட்ட எதிர்பார்த்து வரல. அவங்க தேவையே அதுதான். அந்த குறைய பரவாயில்லைன்னு நீக்கிட்டாவே போகிறோம். ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோம். இப்போ நான் ஒரு மாந்திரிகராக இருந்தாலும் ஒரு காய்ச்சல் வந்தால் ஒரு உடம்பு சரியில்லை எங்கே போவேன்? மருத்துவர்கிட்ட தான் போனால் நான் என்ன சொல்லணும்? பரவாயில்லை, இவர்கிட்ட போய் பரவாயில்லனாலும் சொல்லணும். அப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஒன்றும் நடக்கலாம், என் மனசு எவ்வளோ வேதனைப்படும். அதே நிலம் தானே அந்த ஜனங்க மத்தியிலே இருக்கும். அந்த மாதிரி தான் யார் வந்தாலும் எது வந்தாலும் எந்த குறையும் இல்லாமல் அவங்களை தீர்த்து வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கிற டைம் வந்து 1 வீக் தான். அதிகபட்சமாகவே 1 வீக் தான். தவறு செய்தவன் மனம் திருந்தி வரும்போது கண்டிப்பாக இனி நான் தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது அவன் எந்த நபத்தில் எந்த நிலையில இருந்தாலும் அவனை கட்டாயம் நான் காப்பாற்றி கொடுக்கணும். அதான் என் தொழில் தர்மம். அவர் தவறு செஞ்சாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பேன். இனி அந்த தவறு செய்ய மாட்டேன்னு சத்திய வாக்கு வாங்கிட்டு தான் அவனுக்கு நான் காப்பாற்றியே விடுவேன். இன்கேஸ் அவன் பாதிக்கப்பட்டவன் நான் தவறே செய்யல, என் மேல இப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது அதை எப்படி எதுவா இருந்தாலும் யாரை வேணாலும் ஏமாத்தலாமா? ஜின்னை ஏமாற்ற முடியாதுமா? அது எல்லாமே கிளியர் பண்ணும், கண்டுபிடிக்கும். திரும்ப அவன் தவறு செய்யலைன்னு நான் அதை சொல்லிட்டு திரும்ப தவறு செய்தானா அவனுக்கு தாக்கமே பெருசாக கொடுப்பேன். ஓகே. பாதிப்பே பெருசா இருக்கும். பொய் சொல்லிக்கிட்டு இந்த இடத்துக்கு கண்டிப்பா யாராலையும் வர முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வர முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சிடும், அடையாளம் கண்டுபிடிச்சிடுவீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஓகே. அது இறந்தவங்க இருக்காங்க, உண்மையாலுமே வந்து இறந்துட்டாங்க, அவங்கள பத்தி வந்து பேச வருவாங்க, அப்படி இருந்தாலும் கண்டுபிடிப்பீங்க. கண்டிப்பா சொல்லணும். அவன் தான் மாந்திரிகவாதி. தொழில்ல எல்லாருமே எடுத்த உடனே மாந்திரிகவாதி கிடையாது. இறந்தவனே இல்ல, இறந்தவனே வந்தாலும் நான் காட்டுவேன் யாருன்னு. இறந்துட்டாங்க இவங்க ஆள் கிடையவே கிடையாது கண்டிப்பா சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. கண்டிப்பா இருந்தாதான் மாந்திரிகவாதி. ஓகே. இந்த கல்யாண காட்சியெல்லாம் பண்ணணும், நல்ல நேரம் குடிக்கிறதுக்கு ஜாதகத்துக்கு போவாங்க. ஆனா ஒரு உங்க மேல ஒரு ஒப்பீனியன், நல்ல ஒப்பீனியன்ல நான் வராங்க. இன் ஃபியூச்சர் இந்த டிவோர்ஸ் இல்லாம பிரச்சனை இல்லாம நல்லபடியா போகும், இந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கேட்க வந்தா கூட அவங்களுக்கும் நீங்க ஒரு நல்ல வாக்கா கொடுப்பீங்களா? எல்லாருமே கல்யாணம் பண்றவங்க பூராவே முஸ்லீம், கிறிஸ்டின், இந்துக்கள் எல்லாருமே நல்ல நேரம் பார்த்து தான் அவங்க முறைப்படி அவங்க சமுதாயப்படி எல்லாமே கல்யாணம் பண்றாங்க. எல்லாமே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்களா? இல்ல, கிடையாது. இல்ல. இப்ப என்கிட்ட வரவங்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அவங்களுக்கு ஜாதக பொருத்தமே இல்லை, நேரமே சரியில்லை, எதுவா இருந்தாலும் சரி, அதை சரியா மாத்தி நான் ஒரு பொருள் கொடுப்பேன். அதை தலையை சுத்தி போட்டுட்டு அவங்க கல்யாணம் பண்ணாக்கா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் காலம் பூரா ஆயுசு முழுக்க அவங்க நல்லா இருக்கலாம், ஒற்றுமையா இருக்கலாம். எந்த பெரிய எதுவுமே அதை தகர்த்துக்கு தான் என்னுடைய வேலை. அதை தகர்த்து வெட்டி போடுறது தான் எங்களுடைய வேலை. எந்த நிலையா இருந்தாலும் காப்பாத்துறவன் தான் மாந்திரிகவாதி. சரிங்களா? இது காரணம், அது காரணம், இதை செய்ய முடியாது, அதை முடியாதுன்ற வார்த்தையே வரக்கூடாது வாயில. எந்த நிலையில வந்தாலும் காப்பாற்றுவேன், எதை வந்தாலும் செய்வேன். இதுவே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நஷ்டம் ஆயிடுச்சு, இல்ல ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்தாலும் சரி, இல்ல அப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு வந்தாலும் சரி, இல்ல நஷ்டத்திலே ஓடும் போது வந்தா கூட சரி, கஷ்டத்திலேயே வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அதை தூக்கிட்டு வந்து மேல நிறுத்துறது தான் என்னுடைய வேலை. இல்ல எல்லாம் ஆளைனால அழகுராஜா மாதிரியே எல்லா விஷயத்திலும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் எந்த பக்கம் உள்ள நுழைஞ்சு வந்து கேள்வி கேட்டாலும் ஆமான்றீங்க, நான் பண்ணுவேன்றீங்க. இதுதான் நம்ம எங்க தொழிலே. இவ்வளவு நாள் பண்றது தானே நான் சொல்றேன். நான் புதுசா ஒன்றும் சொல்லலையே, நான் ராக்கெட் ஓட போறேன்னு சொல்லலையே, என்னுடைய தொழில் சம்மந்தப்பட்டது தானே நான் சொல்றேன். சரிங்களா? நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன்னு சொல்லலையே,
கரண்ட்டை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லலையே. என்னோட தொழில் சம்பந்தப்பட்டதா கேட்குறீங்க, நான் தொழில் விஷயமா சொல்றேன். சரி, எலெக்ஷனுக்கு அப்புறமா சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தா நீங்க சிஎம் ஆக்கி கண்டிப்பா வரவங்கள விட்டுருவீங்களா? கண்டிப்பா நான் செய்து தருவேம்மா. இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. சிஎம் ஆக்கி விட்டுருவீங்க. கண்டிப்பா பிஎம்மாவே ஆக்குவேன். வர்றவங்க நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பா செய்யறது தான் ஜின்னோட வேலை, என்னுடைய வேலை. இப்போ ஒருத்தவங்களுக்கு செய்வினை வைக்கிறோம்னா கூட உங்களோட துணியோ, ஒரு பொருளோ, ஃபோட்டோவோ ஒரு குணப்படுத்துறோம்னாலும் அது தேவை. அதே மாதிரி ஒருத்தவங்கள சிஎம் ஆக்கினாலும், பிஎம் ஆக்கினாலும் அதுல அனுபவம் உள்ளவங்க, அதுல உள்ளவங்க தான் தேவை. ஒரு ரோட்ல போறவன் வந்து நான் சிஎம் ஆக்குன்னா செய்ய முடியாது. ஆமா, புரியுதுங்களா? ஆமா. அதுக்கு உண்டான தராதரம் எங்களுக்கு தெரியும். யாரை நியமிக்கணும், எப்படி பண்ணணும்ன்ட்டு. அதுக்காக உழைச்சே முன்னுக்கு வரணுன்ற வெறி இருந்தா கூட போறோம். சரிங்களா? அதுக்கு உண்டான முயற்சிகள் ஒரு நடிப்பு துறையாகட்டும், ஒரு சினிமா துறையில இருந்தும் சரி, ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதி எல்லாமே மனுஷன் தான். எல்லாருமே அதுக்கு உண்டான லட்சியம் அவங்களோட எண்ணங்கள் தான். சரிங்களா? யாருமே பிறக்கும் போதே வந்து நான் சிஎம்மும் பிறக்கல, யாருமே பிஎம்மாவும் பிறக்கல. புரியுதுங்களா? கீழ் மட்டத்துல இருந்து தான் மேல வந்திருக்காங்க. ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்களாம் இன்னைக்கு பெரிய பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க இது ஒரு ஆச்சரியமா பேச வேண்டிய விஷயமே கிடையாது. ஓ சிஎம் ஆக்கிடுவீங்களா, பிஎம் ஆக்கிடுவீங்களான்ட்டு. எல்லாருமே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான். அதனால இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கு முன்னுக்கு வரலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே. சரிங்களா? வந்தவங்க எல்லாம் வானத்துல இருந்து குதிச்சு வரல. எல்லாம் நம்மள மாதிரி தான், மனித பிறப்பு தான், எல்லாம் மனுஷால் தான். இது எய்மோட எண்ணத்தோட வந்தாங்க நிறைய பேர். நம்ம சிஎம் ஆகணும்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் சிஎம் ஆட்சி பீடத்துல உட்காந்துட்டாங்க. யாராவது நான் பிறக்கும் போது சிஎம் ஆகும்னு நினைச்சிருந்துக்கிறாங்களா? சரிங்களா? யாராவது நான் பிஎம் ஆகும்னு நினைச்சு பிறந்தாங்களா? இதுவெல்லாம் என்னது அவங்களே நினைச்சு பார்க்காதெல்லாம் நீங்க நாட்டில் நிறைய நடந்திருக்குது. ஓகே. சரிங்களா? அதுக்கு உண்டான தேவை, மன உறுதியும் அந்த எண்ணங்கள் உயர்வா இருந்தா போதும். நான் ஜின் மூலியமா கண்டிப்பா செய்வேன். சரி, இப்போ வேணா எனக்கே ஒரு விஷயம் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. நடிப்பு துறையில நான் குடுக்குற ஹார்ட் ஒர்க்கு எல்லாருக்கும் தெரியும். என்னை சார்ந்து இருக்கவங்களும் எல்லாருக்கும் தெரியும். நடிப்பு துறையில நான் ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இயர் நான் என்னோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணி என்னோட கேரக்டர்ல ரீச் ஆகி அதுக்கு ஒரு அவார்ட் நான் வாங்குவேனா? ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு புரியும்படி நான் சொல்றேன். ஒரு செல் இருக்கு. எல்லாருமே இன்னைக்கு யூஸ் பண்றோம். சரிங்களா? எல்லாமே வந்து அதுல எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதுல பட்டன் இருக்கு, டிஸ்ப்ளே இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆமா. ஒரு சார்ஜ் இல்லைன்னா என்ன ஆகும்? அது யூஸே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. முடியாது. ஒரு டயர் இருக்கு, சைக்கிள் டயர் இருக்கு, சைக்கிள் இருக்கு, எல்லாமே இருக்கு, காரா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், சும்மா ஒரு காத்து இல்லைன்னா என்ன ஆகுது? அதெல்லாம் அவ்வளோதான், வேஸ்ட் தான். புரியுதுங்களா? நம்ம மனித உடம்பே இருக்கட்டும், ஒரு நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நமக்கு மூச்சு நின்னா என்ன ஆகும்? காத்து இல்லைன்னா முடிஞ்சது ஜோலி. முடிஞ்சது. இதே தான். ஒரு லக்குன்றது ஒண்ணு வேணும். எல்லாரும் தான் உழைக்கிறாங்க. எல்லாருமே வரவங்க பூராவே காலையிலேருந்து பொழுது வரைக்கும் உழைக்கிறதே வந்து முன்னுக்கு போனது தான். கூலிக்காரன்லேருந்து கோடீஸ்வரன்லேருந்து நம்ம முன்னுக்கு வரன்றது தான் உழைக்கிறாங்க. எல்லாருமே சரி, அடிமட்ட லெவல்ல இருந்து உயர்மட்ட லெவல் வந்து முன்னுக்கு போனதான். எல்லாருமே அதை முடிவு போயிட்டு நிற்க முடியாது. எல்லாருமே முன்னுக்கு வர முடியாது. அந்த லக்கு, அந்த அதிர்ஷ்டம், அதை தான் நான் அமைச்சு தரேன்னு சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஜெயிக்க வைக்க முடியும்னா அந்த லக்கு வேணும். அந்த லக்கை தான் ஜின் மூலியமா நான் தருவேன். ஓகே. நீங்க அந்த சார்ஜரா இருக்கிறீங்கன்றீங்க, டயருக்கு காத்தா இருப்பேன்றீங்க. மனுஷனுக்கு மூச்சு காத்தா இருக்கிறது. எல்லாத்துக்கும் அதுக்கான பூஸ்ட் நீங்க பண்ணி கொடுப்பீங்க. அந்த விஷயம் நீங்க பண்ணி தருவீங்க. சக்சஸ் ஆவீங்கன்றீங்க. அம்மா அது வெறியோட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதை செய்து கொடுக்க முடியலன்னா அவங்கள வந்து லைட்டா புஷ் பண்ற மாதிரி தான் நம்ம. அது அவங்களுக்காக நம்ம பெருசா எதுவும் செய்யற மாதிரி இல்ல. அவங்க கிட்ட எல்லாமே இருக்குது. அந்த ஜின் மூலியமா ப்ரே பண்ணி நம்மள அந்த இடத்த கொண்டுட்டு போறோம். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. சரி, நான் அதுக்கு ரெடிங்க. எனக்கு நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். மனித சக்தி தான் உலகத்திலேயே உயர்ந்த சக்தி மனித சக்தி தான். அந்த எண்ணங்களும் அந்த மனசுல நிற்கும் போது, இப்போ ஒருத்தவன் பிறக்கும் போது நீச்சல் கத்துக்கல, அந்த நீச்சல் கத்துக்க போனா மறுநாள் வந்து என்ன பண்றாங்க, நைட்டு பகல் அந்த கையை அப்படி அடிச்சு பார்ப்பாங்க. ஆமா. அதுதான் அப்படியே தன்னார நீச்சல் அடிப்பான். கரெக்ட். மறுநாள் அவனே அறியாமே நீச்சல் அடிப்பான். கரெக்ட். அது எண்ணங்கள் என்ன ஆகுது? அந்த எண்ணங்களுக்குள்ள ஏறிடுது. நம்ம நீச்சல் அடிக்கணும், நம்ம என்ன என்றமோ அதுதான் ஆகும். ஒரு சைக்கிள் ஓட்டுவாங்க, அது எப்படி இப்படி முதல்ல என்னன்னே தெரியாது. அது அவன் படுக்கும்போது தான் வர்றது. அந்த சைக்கிள் உட்காரும் போது அவன் கத்துக்கிறது கிடையாது. அந்த படுத்துக்கிட்டு யோசிக்கிறான் பாரு, அந்த வெறியா கொண்டுட்டு போறாங்க பாரு உள்ள. அப்பதான் அது மனுஷனுக்கு எல்லாமே எல்லா பழக்கங்களுமே கத்துக்கிறது அப்பதான். சரிங்களா? நம்ம இதை ஒரு பொருள் இப்ப நினைக்கிறோமா, இதை இப்போ விட்டுட்டு மற்ற வேலைக்கு போக கூடாது. அதுலயே முழு மூச்சா இருக்கணும். அதுவே தீவிரமா இருந்தோம்னா கண்டிப்பா எல்லாத்திலயுமே வெற்றி அடையலாம். அதுல ஜின் மூலியமா நான் எதை வேணாலும் சரி, எந்த போனாலும் உங்களுக்கு நான் கட்டாயம் இந்த ஒரு வருஷத்துல நான் முன்னுக்கு கொண்டு நீங்களே என்னை பத்தி பேட்டி தருவீங்க. அந்த மாதிரி நான் பண்ணித்தரேன். சரி, ஓகே. நான் இன்னிலேருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஜின்னு உங்க மேல ஏத்துவேன், ஒரு சில மந்திரங்கள் இருக்கு, நான் அதை ஓதுவேன், நீங்க அதை ஓதிக்குங்க, இல்லைன்னா கூட நான் சீட்ல எழுதி கொடுக்குறேன், ஃபோன்ல டவுட்னா கேளுங்க, உங்க உடம்புல ஜின்னு வரும், நைட்டே உணர்வு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் அந்த விஷயம் நீங்களும் கொடுக்கல, நானும் பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டோம். ஆனா அதை மாதிரி நீங்க இதை விட்டுறக்கூடாது. விட்டுறலாம். நான் கண்டிப்பா நான் உங்களை சேர்த்து, இது உங்களோட லைஃப், இது உங்களோட தொழில், இதெல்லாம் நான் ஃபர்ஸ்டா கொண்டுட்டு வரேன். கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். அது நான் கொடுக்கறது மந்திரம், அது குரு கிட்ட நீங்க முறையா நீங்க வந்து என் இடத்துல வந்து வாங்கணும். அது
ஓகே அது வேற. இது உங்களுடைய லைஃப் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பேர், அம்மா பேர் தெரிஞ்சா போற உங்களோட அந்த 1 வருஷம் என்ன 6 மாசத்துலயே நான் கொண்டுட்டு வரேன். போருமா? சரி ஓகே. எங்க அம்மா போருமாப்பா? சரிங்க. நான் என் விஷயத்துல சரி என் ஃப்ரெண்டு விஷயமா விடுங்க. அது நான் கனெக்ட் பண்ணி விடுறேன் உங்ககிட்ட. அவங்க பிரச்சனை நீங்க ஷார்ட் அவுட் பண்ணி தருவீங்க. அதுவும் நான் எதிர்பார்க்குறேன். என் விஷயமா நான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எனக்கான ஒரு குறைகள். இது வந்து பிரச்சனை கிடையாது. எனக்குள்ள இருக்கிற ஒரு குறை. அந்த ஆல்ரெடி நான் வந்து மக்களுக்கு இடையில ஒரு அறிமுகமான ஒரு நடிகை தான். பட் அதுல இன்னும் கொஞ்சம் மேல போகணும். ஒரு ஸ்டெப் மேல போகணும். நான் மேல போனேன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க 4 பேருக்கு இன்னும் மேல தூக்கி விடணுன்ற அந்த மனசுள்ள பொண்ணு தான் நான்றது என்னை சுத்தி இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஹெல்பிங் மைண்ட் செட்டு. நான் உமன் டு உமன் இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 10 பார்சல் வந்துட்டு இருக்கு. ஸோ உமன் டு உமன் சப்போர்ட்ல சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ற கேர்ள்ஸ்க்கு நான் ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன். அதனால அவங்களுக்கு ஒரு 10 சாரி விற்பனை ஆகுது. ஸோ இன்னைக்கு கூட ஒரு கால் அழுதுகிட்டே ஒரு பொண்ணு சொல்றாங்க, நீங்க ப்ரொமோஷன் பண்ணீங்க, இன்னைக்கு எனக்கு சேல் ஆகுது, ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படி. இது நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நடிகைன்ற ஒரு பேர் வச்சுக்கிட்டு நான் இத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இதுவே நான் இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு போனேன்னா கண்டிப்பா என்னை சுத்தி இருக்க அத்தனை பெண்களையும் நான் கொண்டு வருவேன். அதுக்கான மனசு எனக்கு இருக்கு. நல்ல ஜின்னு உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அந்த ஜின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா நீங்க எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல, இந்த உலகத்துல இருக்க அத்தனை பெண்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி தான். ஏன் மூலியமா நான் நிறைய பெண்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்ன நீங்க பண்ணீங்கன்னா 100 200 பெண் இல்ல, உலகத்துல இருக்க அத்தனை பெண்களுக்கும் நான் ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஹெல்ப். அந்த புண்ணியம் காரியம் எல்லாம் யாருக்கு போய் சேரும்னா எனக்கு கிடையாது, என் வழியா உங்களுக்கு சேரும். கண்டிப்பா. ஓகேங்களா? அதனால உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணுங்க. ஏன் மூலியமா நான் மத்தவங்களுக்கு நான் கண்டிப்பா நான் இதை மறுக்காம நான் உங்களுக்கு செய்யறேன். ஓகே. நீங்க நல்ல லெவலுக்கு வருவீங்க. நான் சொல்ற மாதிரி செய்துக்கலாம். மீடியா ஷூட் முடிஞ்ச உடனே நான் சொல்றேன் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா செய்யணும். ஓகே. நேயர்களாகிய உங்களுக்கும் நான் சொல்றேன், எந்த விதமான ஸ்கிரிப்டுக்கும் நான் போக மாட்டேன். எனக்கு தனி நேம் இருக்கு. இந்த நடிகை வந்து எதுக்குமே இல்லை, ஒரு திமிரு பிடிச்ச நடிகை, ஒரு வாய்க்கு வந்தது மனசுல இருக்குது வாய் வழியா வார்த்தைகள் அளவுல வந்து ஓப்பன் அப்பா பேசுற கூட ஒரு நடிகை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். என்னை விலை கொடுத்து யாரும் வாங்கவும் முடியாது. ஸ்கிரிப்ட் போட்டு இந்த மாதிரி நடிமா, இப்படி பேசுமா, நான் எங்களுக்காக ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க, நான் இந்த அமௌண்ட் நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னா கூட நான் அதையும் மீடியால வந்து பேசுவேன், இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்டவன் தான். என்னை வந்து நான் 4 பேருக்கு எதிரில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும் நான் ஒரு 7.5 அப்படின்ட்டு. ஏன்னா யாருக்கும் நான் வந்து ஒட்டு ஊத மாட்டேன். இவங்க சொல்றாங்க என்னைய வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு பூஸ்டப்பா இருப்பேன், ஒரு விஷயம் நல்லது உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு நான் வந்துட்டேன். இன்னும் மேலும் மேலும் நான் வரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. என்னுடைய விஷயமே நான் ஷேர் பண்றேன். கூடிய சீக்கிரம் நான் உங்க நேர்காணல்ல வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இவரை பத்தி நான் உங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்வேன். அது எப்பவுமே என்னைக்கும் போல ஹானஸ்டா இருக்கும். தேங்க்யூ. வணக்கம்.